ஹாய் அண்ட் வெல்கம். இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ லெக்சரில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா கிளாஸஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் என்னென்ன அசெட்ஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் டெபாசிட்ஸ். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பேங்க்கில் போய் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து இந்த பேங்க் டெபாசிட்ஸ். ஒரு பேங்க்கில் போய் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். தென் வந்து லிக்விடிட்டி, எப்போ வேணாலும் நம்ம வந்து அந்த மணியை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ராவல் பேசிஸில் ஆன் டிமாண்ட் எப்போ நம்ம போய் கேட்குறோமோ அப்போ அந்த பேங்க் வந்து நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் அசெட்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து இது அந்தளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது தான், இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், சம்திங் அரவுண்டு 3 சம்திங் வரும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பேங்க் டெபாசிட்டுக்கு பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் அசெட். இப்போ அடுத்த இதே மாதிரி ஒரு நான் மார்க்கெட்டபிள் ஃபினான்ஷியல் அசெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான், பேங்க் டெபாசிட்ஸ் மாதிரி தான், அது ஒரு சேவிங் ஸ்கீம். இந்த சேவிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் எப்படி பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணீங்களோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போய் சேவ் பண்ணோன்னா அதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டு. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அரௌண்ட் 3.5% பெர் ஆனம். இது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து வரும். இதுக்கு வந்து நம்ம இந்த டெபாசிட்டுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்தளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல, ஆனால் முன்னாடி வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், இன்னொரு பேர் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். 1 இயர் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்கவே முடியாது. ஓகே, இதே மாதிரி பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான், பேங்க்லேருந்து 1 இயர் இல்லை லைக் ஒரு 2 இயர் அந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம்னா அந்த 1 இயருக்கு வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலாக கேல்குலேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து இயர்லி ட்வைஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ இந்த யூஸ்வலான பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கொஞ்சம் கூட இருக்கும். ரொம்ப கூட இருக்காது, கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, அதே மாதிரி நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அதே அமௌண்ட்டு தான், நம்ம டெபாசிட் பண்ண அதே அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஓகே, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. 6 இயர் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் கமிட்டடாக அப்படின்னா, இப்போ இந்த இன்சூரன்ஸ் மாதிரி தான், ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இந்த மற்ற போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அப்படி டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதெல்லாம் விட கொஞ்சம் கூட, 8% வரைக்கும், அதாவது பெர் ஆனம்க்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு கிடைக்கும். அகைன் இது வந்து லோ ரேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 3.5 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்கம் அதுலேருந்து வர்றது. ஓகே, தென் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு மெயினாக வந்து இந்த கிசான் விகாஸ் பத்ரான்றது இந்த என்ன சொல்கிறதுனா ஃபார்மருக்கு இந்த சேவிங் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மினிமம் வந்து 1000 rupees, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. இதுவும் அதே மாதிரி தான், ஒரு டெபாசிட் ஸ்கீம்ஸ் தான். அதே மாதிரி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டும் போஸ்ட் ஆஃபீஸஸில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 100, 500, 1000, 5000 டினாமினேஷனில் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ வாங்கினோன்னா இப்போ ஒரு 100, 500 rupees கையில் இருக்குன்னா ஒரு டினாமினேஷன் 500 வாங்கலாம். இல்லை நமக்கு வந்து நான் என் கையில் மேபி ஒரு 1500 இருக்குன்னா 3 500 டினாமினேஷன்ஸாக வாங்கலாம். இந்த மாதிரி
வேரியபிள் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து இதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட ஒரு பெனிஃபிட்டு. மற்ற இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிஷான் விகாஸ் பத்ராவில் இது கிடையாது, டாக்ஸேஷன் கிடையாது. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப லோ. பட் இன்ட்ரெஸ்ட் இதில் கொஞ்சம் ஓகே, பட் டேக்ஸ் எக்ஸம்ஷனும் இருக்குன்றனால இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவானது. தென் கம்பெனி டெபாசிட்ஸ். இப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் டேர்மில் சில டெபாசிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி சர்டிஃபிகேட் மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மற்ற எல்லாத்தையும் விட இதுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனி வந்து யூஸ்வலாக ஃபண்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூடவே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும். தென் அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இன்னொரு நான் மார்க்கெட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப். இப்போ பிஎஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். பிஎஃப் வந்து நம்ம ஒர்க்கில் இருக்கும்போது, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷனும் எம்ப்ளாயர் ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு 500 rupees ஒவ்வொரு மந்த்து வந்து நம்ம சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி எம்ப்ளாயரும் ஒரு 500 rupees டெபாசிட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் போய் நமக்கு டெபாசிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிஎஃபோட கான்செப்ட். இது என்ன ஆகுனா ஒரு 1 year 2 year அல்லது ஒரு 5 or 10 year இந்த மாதிரி எவ்வளோ இயர் நம்ம லெங்க்த்தாக ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை வந்து கார்பஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஒரு டோட்டலாக ஒரு 1 lakh ஒரு 10 lakh இந்த மாதிரி வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு. இதே மாதிரி பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு இது யூஸ்வலாக வந்து கம்பெனிஸ்க்கு தான் வந்து இந்த எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம். இதே வந்து சில ஒர்க்கர்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருப்பாங்க, டெய்லரிங் ஆர் மேபி டாக்ஸி டிரைவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. இவங்களே வந்து ஒரு அமௌண்ட்டை அவங்க சேலரியிலேருந்து மந்த்லி 100 or 200 டிடெக்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு கார்பஸ் மாதிரி ஒரு 10 yearல அவங்களுக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸில் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் டேக்ஸ். அந்த டாக்ஸேஷன்லேருந்து எக்ஸம்ஷன் இருக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வரும்போது கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் வந்து டாக்ஸேஷன் கிடையாது. ஓகே, இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். நாளைக்கு என்ன பண்ணுறோன்னா, நாளைக்கு இருக்கிற வீடியோ லெக்சரில் வந்து மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய்.